ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் பூரிக்கு சைடிஷ்ஷாக சன்னா மசாலா தான் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நைட் நான் சுண்டல் ஊற வச்சிட்டேன். 6 to 8 மணி நேரம் சுண்டல் நல்லா ஊறட்டும். இப்போ சுண்டல் நல்லா ஊறிடுச்சு. குக்கரில் மாற்றிக்கோங்க. கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. கூட இதுக்கு தேவையான கல்லுப்பு போட்டுக்கோங்க. நல்லா குக்கரை க்ளோஸ் பண்ணி 4 விசில் விட்டுக்கலாம். இப்போ கடாய் ஹீட் ஆயிடுச்சு. கல்பாசி 2 பட்டை சேர்த்துக்கோங்க. இது கூட 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு, இது கூட 4 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், சேர்த்துக்கோங்க. 2 பழுத்த தக்காளி. இப்போ நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஒரு ஏலக்காய் போட்டுக்கோங்க. நல்லா ஒரு வாட்டி கிளறி விட்டு ஒரு 6 முந்திரி சேர்த்துக்கோங்க. முந்திரி சேர்த்து நல்லா நம்ம வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வதக்கியாச்சு. இப்போ வதங்கின பின்னால் 6 காஷ்மீர் மிளகாய், 4 ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. நல்லா கிளறி விட்டுருங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. நல்லா ஆற விட்டு மிக்ஸி ஜாரில் மாற்றி நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போது கடாய் ஹீட் ஆயிடுச்சு. ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு அன்னாச்சி மூக்கு, ஒரு ஏலக்காய், ஒரு பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ கிளறி விட்டுக்கோங்க. ஒரு கைப்பிடி கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இதே ஒரு வாட்டி கிளறி விட்டுருங்க. ஒரு ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள். இதெல்லாம் ஒரு வாட்டி நல்லா எண்ணெயிலேயே வதக்கி விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டதும் நம்ம அரைச்சி வச்ச மசாலா சேர்த்திக்கோங்க. ஒரு வாட்டி கிளறி விட்டு மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதையும் சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்குவோம். இப்போ நல்லா கிளறி விட்டுருங்க. நான் நல்லா கிளறி விட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. நல்லா 10 நிமிஷம் போல் மசாலா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கட்டும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு, எடுத்து பார்க்கலாம். நல்லா மசாலாலாம் கெட்டியாயிடுச்சு. சுண்டல் இந்தளவு நல்லா வேக வச்சுக்கோங்க. வேக வச்ச சுண்டலை சேர்த்துக்கலாம். சுண்டல் வேக வச்ச தண்ணியும் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா ஒரு வாட்டி கிளறி கொடுங்க. நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ நம்ம ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டுங்க. இன்னும் கொஞ்சம் குழம்பு திக்காகணும். இப்போ நல்லா குழம்பு திக்காயிடுச்சு.
இப்போ நம்ம கொத்தமல்லி இலையை தூவிடலாம். சன்னா மசாலா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி பூரிக்கு, தோசை, இட்லி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே இந்த சன்னா மசாலா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.